There's a close relationship between the environment and human community living within that region. Man depends on nature for his food and sustenance. Water, which is the elixir of life, occupies major area of Earth's surface. Still, we face shortage of drinking water. When the economic condition of a community deteriorates, it leads to overexploitation and degradation of natural resources. Man and his environment are interdependent. A degraded environment results in a degraded quality of life of the inhabitants. Thus, any program aimed at improving the living standards or reducing poverty must also address itself to improving the environment and take steps to evolve suitable mechanism. Just as human beings and their activities are the primary cause of environmental destruction, only they can restore its health. நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது நிலத்தையும் நீரையும் பாதுகாக்கிறது. நீர் தான் மனிதருடைய அடிப்படை தேவையா இருக்கு. அதே போல நிலமும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலமும் நீரும் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான ஒரு பங்கா நாங்க பாக்குறோம். மண் அரிப்பை தடுக்கிறது வழியாக நிலத்தடி நீரை பலப்படுத்துறதும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதும் தான் இந்த திட்டத்தின் நோக்கமா செயல்படுறோம். வனமரங்களையும் பழமரங்களையும் கொடுத்து இந்த பகுதி விவசாயிகளை மைக்ரேஷன் ஆகிராம தடுக்கிறதா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான பங்கா இருக்குது. What is watershed? Rain falling on the mountains starts flowing down along the available slopes. As it comes down, many small rivulets join to form small streams or nullas. Finally, the bigger streams drain out of the village. The entire area that supplies water to the major drain or streams or river, that is this drainage basin or catchment area, is called the watershed of the particular nalla or stream or river. நாம போய் ஒரு பெற்றோர்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்போது உங்க குழந்தைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெற்றோர் சொல்றாங்க நகையும் பணத்தையும் அது மாதிரிதான் பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல, நிலமும் நிலத்தடி நீரும் முக்கியம் அப்படிங்கறது தெரியறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தியும் மற்றபடி அவங்க எங்களோட சேர்ந்து பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20,000 மரம் இது வரைக்கும் நட்டு அதை பராமரிச்சு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். வருங்கால சந்ததியர்கள் ஒவ்வொருத்தரும் மரம் நடணும், நீர் வளத்தை பாதுகாக்கணும், நீர் நிலம் இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். நபார்டு வங்கி மூலமா சக்தி அறக்கட்டளை மூலமாக விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு கிராம கூட்டம் போட்டிருந்தாங்க. இந்த கிராம கூட்டத்தில்
விவசாயிகளுக்கு தேவையான என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குறதா, விவசாயம் செழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அடிப்படையில் முதலாவதாக நீர் ஆதாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி அறக்கட்டளை மூலியமாக அந்த வரப்புகளை பூரா உயர்த்தி கொடுத்தாங்க. வரப்புகளை உயர்த்தி கொடுத்ததன் காரணமாக அந்த மழை காலத்தில் மழை பெஞ்சு நிறைய வாட்டர்லாம் தண்ணியெல்லாம் நிறைய இங்கே தேங்கி இருந்துச்சு. தேங்கினது மூலமாக இப்போ நிறைய நாற்று கொடுத்துருக்காங்க. தேக்கு நாற்று, குமிழ் நாற்று, ஆரஞ்சு நாற்று, இப்படி பயன்படக்கூடிய நாற்றுகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ நட்டிருக்கோம். இதன் மூலிமா பல வருவாய்களை நாங்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்காங்க. இதில் எங்களுடைய பங்களிப்பு 16% தான். இது பூரா சக்தி அறக்கட்டளை மூலிமா எங்களுக்கு நிறைய ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பகுதி மக்கள் விவசாய நிலங்களை தரிசாக போட்டு வச்சுருந்தாங்க. இத்திட்டத்தின் பயன்கள் அவங்களுக்கு விலக்கி கூறிட்டு அவங்க நிலத்தோட மண் வளத்தை ஆராய்ந்து இந்த நிலத்தில் என்ன பழக்கன்றுகள் போட்டால் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பழக்கன்றுகளையும் மரக்கன்றுகளையும் கொடுத்து இந்த நிலத்தின் தன்மையை அவங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இதனால் அவங்க விவசாயிகள் நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. நவார்டு பேங்க் மூலியமாகவும் சக்தி அறக்கட்டளை மூலியமாகவும் வரப்பு வாய்க்கா போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தண்ணி தேங்குது, நல்லா இருக்கு. இங்கே இருக்க விவசாயிகளுக்கும் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு கிராம கூட்டம் போட்டு தான் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? இப்போ 10 ஏக்கர் இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கு இதில் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சொன்னீங்க. நல்லா கரை போடணுங்க. சரிங்க. கொலை வெட்டணும். சரிங்க. 16% நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும். நாங்கள் தரோம் சார். இல்லை நீங்கள் வேலை செஞ்சு பணியை முடிச்சு தர மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்னா மரக்கன்றுகள் கொடுப்போம். அதை நீங்கள் இது பண்ணி வேலை செஞ்சு பராமரித்து நல்ல முறையில் பார்த்துக்கிறணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய குறிக்கோள். நன்றி. No watershed development project can be successfully implemented unless it is owned by the villages and the villagers. சக்தி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மெம்பராக இருக்கிறோம். சக்தி குரூப் இந்த ஐயம்பாளையம் ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது நிலம் நீர் சேமிப்பு பற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்போ ஃபீல்ட் ட்ரிப்பில் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஃபார்மர்ஸ் ரொம்ப பயனடைவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ கொண்டு போனால் உலகம் குளோபல் ரொம்ப இதாக இருக்கும். குளோபலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறக்கட்டளை வேப்பங்கன்று கொடுத்துருக்காங்க. கரை விட்டு அதை நட்டுருக்காங்க. இங்கே வந்திருந்த இடத்துல நாங்கள் நல்ல அந்த நீர்நிலம் பாதுகாப்புக்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற வாட்டர் ஷெட்டை நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அறக்கட்டளை சார்பாக கரகப்பு போட்டு மாங்கன்லாம் வாங்கி கொடுத்து வேலை பார்த்துக்குது. மனிதனுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றையும் தரது நிலம், நீர், பெண் கல்வி அப்படிங்கறத தான் நாங்கள் தாரக மந்திரமா வச்சு எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல சக்தி நண்பர்கள் குழு அப்படிங்கிற இந்த சக்தி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வழியாக நிறைய நண்பர்கள் தங்களுடைய பங்களிப்பையும் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. நாங்களும் உலகம் முழுவதும் எங்கள் கிளை விரித்து இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். To conclude, watershed project is the need of the hour indeed.